ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ஊரு டீ கடை பக்கோடா தாங்க பார்க்க போறோம். எங்க வீட்டுக்கு லாஸ்ட் சண்டே கேரள் ரவுண்ட்ஸுக்கு வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல ஸ்நாக்ஸும், டீயும் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு, நான் இந்த ஸ்நாக்ஸ சூஸ் பண்ணேன். வாங்க இப்ப எப்படி செய்யலாம்? என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 10, 12 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 1 பட்டை மிளகா, 1 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் 1 இன்ச்சு ஜிஞ்சரு, அப்புறம் வந்து உப்பு, அப்புறம் வந்து ஒரு 7 பூண்டு பல், அப்புறம் 1 இன்ச்சுக்கு சின்னமன் ஸ்டிக் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தேவைப்படும். 500 கிராம் கடலை மாவு, சோம்பு, அப்புறம் முழு தனியா. இது எல்லாத்தையும் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் இடிச்சு, நான் ஒரு பெரிய அகலமான பாத்திரத்துல எடுத்துக்க போறேன். ஒரு பாத்திரத்துல 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம இடிச்சு வச்ச எல்லா பொருளையும் ஒண்ணு ஒண்ணா வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப இடிக்கணும்னு இல்ல. ஒரு 1 பாதியா கொஞ்சம் கோர்ஸா வந்து நீங்க இடிச்சா போதும். இந்த மாதிரி இடிக்கிற கல் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் வந்து கொத்தமல்லியும், நான் கருவேப்பிலையும் அரிஞ்சு வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு 150லேருந்து ஒரு 180 மில்லிகிராம் நீங்க வந்து ஏதாவது வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துருக்கேன். இங்கே ஒரு மிக்ஸியில கொஞ்சம் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் அந்த 1 இன்ச்சு இந்த சின்னமன் ஸ்டிக்கு, அப்புறம் பட்டை மிளகா, அப்புறம் தனியா அந்த அ அந்த விதை இருக்கும் இல்லைங்களா? முழு தனியா எல்லாத்தையும் போட்டு அரைச்சு, அந்த மாவையும் வந்து நான் இதில சேர்த்துக்கிறேன். அந்த மசாலாவ வந்து நீங்க ரொம்ப கோர்ஸா அரைச்சாலே நல்லா தான் இருக்கும். பவுடர் பண்ணிட வேண்டாம். ஸோ, ஒண்ணு பாதியா அந்த தனியா இருந்தா கூட அது டேஸ்ட்டு கிடைக்கும்போது நல்லாருக்கும். இப்ப வந்து இப்ப தான் ரொம்ப மெயினுங்க. நம்ம வந்து இது சப்பாத்தி மாவு பெனையிற மாரி ரொம்ப அழுத்தி பெனஞ்சிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா வெறும் இந்த 4 டூ 5 ஃபிங்கர்ஸ் மட்டும் தான். நம்மளோட விரல்கள் மட்டும் தான் அத பெனையணும். சும்மா அத கலந்து விட்டா போதும். ரொம்ப அழுத்தி பெனஞ்சிடவே கூடாது. ஸோ, இப்ப நான் வந்து கடலை மாவையும் ஆட் பண்ணிக்கிட்டு, அந்த மசாலா எல்லாத்து கூடயும் நான் இப்ப மிக்ஸ் பண்றேன். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் நீங்க. இத வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு மாவு இந்த மாரி இருக்கிற மாரி தெரிஞ்சா, கொஞ்சோண்டு தண்ணிய மேல தெளிச்சு விட்டு, நல்லா எல்லாமே கலந்து வர மாதிரி, இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு பதம். ரொம்ப அழுத்தமா, கெட்டியாலாம் இருந்துறக்கூடாது. இப்படிதான் வந்து நம்மளுடைய அந்த பக்கோடா மாவு வந்து இருக்கணும். இப்போ ஒரு சின்ன சட்டி எடுத்துக்கோங்க. அதுல 1/4 தான் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னா, இந்த பக்கோடா வந்து ஃபர்ஸ்ட்டு போடும்போது பொங்காது. அதுக்கப்புறம் போட போட ரொம்ப பொங்கும். அதாவது நீங்க எடுத்திருக்கிற சட்டியில ஒரு 1/2 அளவுக்கு நீங்க ஊத்துனாலே போதும். நான் இங்க 1/4 தான் ஊத்திருக்கேன். அப்புறம் பார்த்துட்டு இது ரொம்ப லேட் ஆகும்ன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் 1/2 மட்டும் நான் வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டேன் ஆயில. நல்லா ஆயில் சூடானோனே, இந்த மாதிரி நீங்க வந்து ரொம்ப இது மாரி கட்டி மாரி போடாம, இப்படி நல்லா வந்து அ ஒரு கையிலேருந்து நீங்க பிசுக்கி விடுற மாதிரி போடணும். அ அந்த மாரி போட்டு எடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்திருக்கும். அதுக்கு அடுத்த பக்கமும் நீங்க திருப்பி விட்டுட்டு, நல்லா ஆயில்லாம் வடிஞ்சோனே, நீங்க வந்து எடுத்து சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா ஆறுனோனே சாப்பிட்டீங்கன்னா தான், அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு மொத நாள் சாப்பிட்டத விட, அடுத்த நாள் இன்னும் டேஸ்டியா இருந்தது. ரொம்ப எல்லாருமே சாப்ட்டுட்டு, நம்ம ஊர்ல டீ கடையில உட்காந்து டீயும், பக்கோடாவும் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா அதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா எனக்கு இந்த பக்கோடா வந்து ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா வந்து டெய்லி வாங்கிட்டு வந்து குடுத்துருவாரு எங்க வீட்ல. பொட்டலம் பொட்டலமா வரும் எங்க வீட்டுக்கு. அதனால என்னோட ஃபேவரைட்ட நானே என் கையால செஞ்சு பார்த்தது ரொம்ப பெரிய நல்ல அவுட்புட்டும் வந்தது. பெரிய ஆச்சரியமா இருந்தது. நீங்களும் எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு, இந்த கிறிஸ்மஸ்க்கு பக்கோடாவோட என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு, என்னோட வீடியோவ ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு வீடியோல சீக்கிரமா பார்க்கலாம். பை பாய்.